வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பில்லா திரைப்படத்தில் ஜெயலலிதா அவர்கள் எதற்காக நடிக்க மறுத்தாங்க அப்படிங்கிறது பற்றின ஒரு தகவலை தான் நம்ம அந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். 1980 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் பில்லா. ரஜினி அவர்களுடைய திரையுலக வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமான படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த படமும் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, மறுபடியும் ரஜினி திரைத்துறையில் இருப்பாரா, நடிப்பாரா, நடிக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்த காலகட்டத்தில் வந்த படம் தான் பில்லா. அப்போ ரஜினி அவர்கள் நர்வஸ் பிரேக் டவுன் ஆகியிருந்துச்சு. தொடர்ச்சியா ஓய்வு இல்லாம நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டே வந்தாரு. ஒரு அசுரத்தனமான வளர்ச்சி 1975 திரையுலகத்துக்கு ஒரு 4-5 வருஷத்திலேயே அடுத்து 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 பண்ணிக்கிட்டே இருக்காரு படமா. 1978 ஒரு வருஷத்திலேயே 20 படங்கள் பண்றாரு. அவ்வளவு வேகமா அவருடைய வளர்ச்சி இருக்கு. வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு அவரை எப்படியாவது விரட்டிடணும் திரைத்துறையை விட்டு, அவரை வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல பேர் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க அந்த காலகட்டத்தில். அப்படி ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது மாதிரி பத்திரிகையாளர் ஒருத்தரை தாக்கிட்டாரு ரஜினி அவர்கள். அது மாதிரி ஒருத்தரை கார் ஏற்றி கொல்ல பார்த்துட்டாரு, இங்கே கலாட்டா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேசஸ் வழக்குகளும் நிறையா போடப்படுது அவர் மேலே. அப்படி ஒரு பரபரப்பான ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் போயிட்டு இருக்கு. அப்போ ஹிந்தியில அமிதாப் பச்சன் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த படம் தான் டான். ரொம்ப மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதை தமிழ்ல தழுவி நம்ம ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி தயாரிப்பாளர் பாலாஜி அவர்கள் முடிவு செய்யறாரு. அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்போ மும்பையவே கலக்கிட்டு இருந்த ஒரு 2 ரவுடிகள் இருந்தாங்க. ஒருத்தர் பேர் பில்லா, இன்னொருத்தர் பேர் ரங்கா. அதுல பில்லாங்கிற டைட்டில் தேர்வு செய்யறாங்க. அதுல ரங்காங்கிற டைட்டில் பின்னால படம் வந்துச்சு. அதுலயும் சூப்பர் ஸ்டார் தான் நடிச்சாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பில்லா படத்துக்கு யாரை கதாநாயகனா போடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்றாங்க. ஆனா தயாரிப்பாளர் பாலாஜி ரஜினி தான் இந்த படத்துல கதாநாயகனா இருக்கணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறார். எல்லாரும் சொல்றாங்க, எதுக்குன்னே உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை, அவர் மேல ஏற்கனவே ஏகப்பட்ட கேஸ் அது இதுன்னு இருக்கு, அப்புறம் உடம்பு சரியில்லாம இருக்காரு, அவர் நடிப்பாரா நடிக்க மாட்டாராங்கிறதே இன்னொரு கேள்வியா இருக்கு, அவரை நீங்க போட்டு உங்களுக்கு நஷ்டமாயிரும், அப்புறம் நீங்க தானே மாட்டிக்கிட்டு இருவீங்க அப்படின்னு என்னெல்லாமோ சொல்றாங்க. ஆனா தயாரிப்பாளர் பாலாஜி அவர்கள் உறுதியா இருக்காரு, இந்த கதாபாத்திரத்துக்கு ரஜினியை விட்டா பொருத்தமா வேற யாரும் கிடையாது, ரஜினி தான் கரெக்டா இருப்பாரு இதுக்கு அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள்ட்ட போய் சொல்ல, அவரும் சார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே, நான் நடிச்சுட்டு போறேன், எனக்கு இது இல்லாட்டி இன்னொரு படம் நான் ஜெயிச்சிருவேன் இதுல ஜெயிக்காட்டி, ஆனா நீங்க ப்ரொடியூசர் சார், உங்களுடைய இதை பாத்துக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒன்றும் இல்லை நீங்க நடிங்க அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்களையும் சொல்லி நடிக்க வச்சிடறாங்க. அதுல ரஜினி அவர்களுக்கு ஒரு கம்பேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு, அவரை புகழினுடைய உச்சியில கொண்டு போகக்கூடிய ஒரு காலம் வரப்போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாட்டு, அதான் கண்ணதாசன் அவர்கள் எழுதி கொடுக்குறாரு. என்ன பாட்டு எல்லாருக்குமே தெரியும். நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊர் உண்டு, ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேர் உண்டு, என்னை பத்தி 1000 பேர் என்னென்ன சொன்னாங்க இப்ப என்ன செய்வாங்க அப்படின்னு அவரை யார் யாரெல்லாம் விமர்சித்தார்களோ அவர்கள் எல்லோருக்குமே பதில் சொல்ற மாதிரி ஒரு பாட்டு, அதான் கண்ணதாசன் அவர்கள் எழுதுறாரு. அதுல எம்எஸ்வி அவர்களுடைய இசை தான் பில்லா படத்துக்கு. எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட். மை நேம் இஸ் பில்லா பாட்டா இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே சூப்பர் ஹிட் பில்லா திரைப்படத்துல பாடல்களும். இதுல 2 விதமான கதாபாத்திரங்கள் ரஜினி அவர்களுக்கு. ஒருத்தர் இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் பில்லா, இன்னொருத்தர் ராஜா அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய நளினம் கொண்ட ஒரு கலைஞன். தெருவில் பல விதமான அந்த கலை கூத்தாடிகள் சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி ஒரு கதாபாத்திரம். அவர் வெத்தலை போட்டுக்கிட்டே இருப்பாரு. இப்படி 2 விதமான கேரக்டர் பண்ணியிருப்பாரு. 2 தோற்றங்களுக்கும் ரொம்ப அற்புதமா வித்தியாசம் காமிச்சு ரொம்ப நல்ல மாறுபாடுகளோடு இந்த 2 கதாபாத்திரங்களையும் ரொம்ப சிறப்பா ரஜினி அவர்கள் பண்ணியிருப்பாரு. அது மாதிரி இந்த திரைப்படத்துல மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இருப்பாங்க. ஸ்ரீபிரியா, மனோரமா, மேஜர் சுந்தரராஜன், தேங்காய் சீனிவாசன் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இதுல ஜெயலலிதா அவர்கள் நடிக்க வேண்டியிருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ரொம்ப வருஷமா பல பேருக்கு தெரியும். அது என்ன விவரங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இது பற்றி ஜெயலலிதா அவர்களே பேசியிருக்காங்களா அப்படின்னா அவங்க தான் பேசியிருக்காங்க. எப்போ அதை பேசியிருக்காங்க அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் அரசியலுக்கு போயிட்டாங்க சினிமாலேருந்து. அப்போ ஒரு கருத்து பரவலாக பேசப்படுது. என்னன்னா, ஜெயலலிதா அவர்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு இல்லை, சினிமாவில் வாய்ப்பு இல்லாததுனாலதான் வேற வழி இல்லாம அவங்க அரசியலுக்கு குதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பரவலா பேசுறாங்க நிறைய பேர். அப்படி எல்லாரும் பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் ஒரு கடிதம் எழுதி பத்திரிகைக்கு அனுப்புறாங்க, பிரஸுக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா அவர்கள், எனக்கு எப்பவுமே சினிமா வாய்ப்பு குறையவே இல்லை, படங்கள் வந்துகிட்டே தான் இருந்துச்சு, எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஆர்வம் கிடையாது, எனக்கு பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா,
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோடு ஜோடியா நடிப்பதற்கு பில்லா திரைப்படத்துல எனக்கு வாய்ப்பு வந்துச்சு. ஆனா எனக்கு வந்து அரசியல்ல தான் இலக்கு, என்னுடைய குறிக்கோள் அப்படிங்கிறது, எய்ம் அப்படிங்கிறது பாலிடிக்ஸ். ஆனா அரசியலை குதிச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு சினிமால இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால நான் வந்து அந்த படத்துல வந்து நடிக்கல அப்படின்னு சொல்லி மறுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய கதாபாத்திரத்தை ஸ்ரீபிரியா அவர்கள் பண்ணாங்க, ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் இந்த கடிதத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி ஒருவேளை ஜெயலலிதா அவர்களுக்கு சினிமாவில் அப்போ ஆர்வம் இருந்திருந்தால் ரஜினி அவர்களோடு ஜோடியாக நம்ம ஜெயலலிதா அவர்கள் நடிச்சு பார்த்துருந்துருக்கலாம் பில்லா திரைப்படத்துல. அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு, அப்படி ஒரு காம்பினேஷன் பார்க்க முடியலையே அப்படிங்கிறது. இருந்தாலும் ஸ்ரீபிரியா அவர்கள் ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய கதாபாத்திரத்தை பண்ணியிருப்பாங்க. படம் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டது மட்டும் இல்லாமல் புகழினுடைய உச்சிக்கே கொண்டு போயிடுச்சு ரஜினி அவர்களை. அப்போ பில்லா திரைப்படத்தில் ஜெயலலிதா அவர்கள் நடிக்காததுக்கு காரணம் இதுதான். அவங்களுக்கு சினிமாவில் அப்போ ஆர்வம் கிடையாது, அரசியல்ல ஆர்வம். அதனால தான் வந்து அவங்க நடிக்க மறுத்துட்டாங்களே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது அப்படிங்கிறத ஜெயலலிதா அவர்களே சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணி. அதை வந்து நம்ம எல்லாருக்கும் தெளிவாக சொல்லிடுவோம் அந்த வீடியோ வாயிலாக உலகத்துக்கு. அதேமாரி அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ படங்கள் ரஜினி அவர்கள் அடுத்து நடிச்சு, அதுக்கப்புறம் பில்லா படமே வந்து பல மொழிகளில் ரீமேக் ஆச்சு. பிரபாஸ் பண்ணாரு, ஷாருக் கான் பண்ணாரு, அஜித் அவர்கள் பண்ணாரு. எவ்வளவு பேர் பண்ணாலுமே கூட பில்லானா எல்லாருடைய நினைவுக்கும் முதலில் வருவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பில்லா தான். அதுக்கு காரணம் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அந்த ஸ்டைலு. அத்தனை வருஷங்களுக்கு முன்னாடியே அதெல்லாம் பட்டையை கிளப்பியிருப்பாரு. அது ஒரு 2 கேரக்டர்லையும் அவர் காமிச்சிருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்சியேஷன் அதான் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுதான் காரணம். இதுதான் நம்ம சொல்லியாச்சு இந்த வீடியோ வாயிலா ஜெயலலிதா அவர்கள் இந்த படத்தில் நடிக்காததுக்கு. நீங்கள் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதேமாரி உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக தெரியுதா, இழப்பா, ரஜினி அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் ஸ்க்ரீனில் ஒன்றா அந்த காம்பினேஷனில் பார்க்க முடியலையேங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, இவங்க ஸ்க்ரீனில் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. 2 பேருக்கும் நல்ல நட்பு இருந்திருக்கு, ரஜினி அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும். ஆனால் திரையில் வந்து அவங்க 2 பேரையும் நம்ம ஒன்றா பார்க்க முடியலையேங்கிற வருத்தம் நமக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பல படங்கள், மன்னன், படையப்பா, இது மாதிரியான படங்களில் ஜெயலலிதா அவர்களை எதிர்க்கிற மாதிரியே கதாபாத்திரங்கள்லாம் இருக்கும் ரஜினி அவர்களுக்கு ஆப்போசிட்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் இன்னும் சொல்ல போனால் மாப்பிள்ளை படம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஸ்ரீவித்யா அவர்கள் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. மன்னனில் விஜயசாந்தி அவர்கள், படையப்பால நீலாம்பரி, ரம்யா கிருஷ்ணன். இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரஜினி அவர்களுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றும் அப்படி வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் நிச்சயமாக இதை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் நமக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு தகவலை நீங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் முதலே சொன்ன கீழே சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோஸை அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு என்னென்ன பாடல்கள், என்னென்ன செய்திகள் பற்றி நம்ம பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நம்ம பேசுவோம். தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி.